விருதுநகர் தொகுதியில் தனது மனைவி ராதிகாவிற்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சரத்குமார் பாஜகவில் இணைந்தது ஏன் என விளக்கமளித்து பேசியதை மைக் கச்சேரியில் பார்க்கலாம். என்ன இப்ப விட்டா மூட்டை தூக்கி பழைப்பீங்க. வயசு 35 தான். ஒரு 40 வயசா 40 வருஷமா 40 வருஷமா 35 வயசுல நின்னுட்டேன். உங்களுடைய அன்பு பாசம் அரவணைப்பு வந்து என்னை இளமையாக்கிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல? ஆரோக்கியம் வேண்டும், உடல் ஆரோக்கியம் வேண்டும், உடல் உறுதி வேண்டும், மன உறுதி வேண்டும், நாட்டிற்காக மக்களுக்காக சேவை செய்கின்ற மனப்பான்மை வேண்டும். அது இருந்தால்தான் நாங்கள் இயக்கத்தையே கொண்டு போய் இணைக்கிறேன்னா யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு ஆசைகள் இருக்காதா? ஒரு இயக்கத்தை துவங்கும் போது அந்த இயக்கத்தின் தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்திலே அனைவரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சால் முதலமைச்சர் சொல்றேன். எல்லாரும் ஆசையா தானே. ஒரு கட்சி ஆரம்பிச்சா முதலமைச்சர் ஆகணும், நல்ல திட்டத்தை வகுக்கணும், அவங்க பாலிசி வரும், பாலிசி வந்த பிறகு இது தெரியும். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நல்ல ஒரு வல்லரசை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்த உடனேயே தொடர்ந்து கூட்டணி என்று சென்று கொண்டிருப்பதை விட ஒரு இயக்கத்துடன் இணைந்து ஏன் நாம் ஒன்றுபட்டு செயல்படக்கூடாது என்ற எண்ணத்தில் இணைந்ததுதான் சமத்துவ மக்கள் கட்சி இணைச்சது. அவங்க 1000 கதையை சொல்லுவாங்க. கொஞ்சம் கேட்கிறார், இங்கெல்லாம் கேள்வியா கேட்கிறார். நைட்ல எந்திரிச்சாராமா, மனைவிட்ட கேட்டாராமா அப்படின்னு. வீட்டில் வந்து ஒரு ஆண்மகன் மனைவிட்ட நிறைய விஷயம் கேட்பாங்க. இந்த ஒரு 10 இடத்துல நிலம் வாங்க போறேன், வாங்கலாமா? இந்த தொழிலில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், பண்ணலாமா? கேட்க மாட்டீங்களா? வீட்டில் படுத்து தூங்கி இருந்துச்சு, மனைவி தான் பக்கத்துல இருந்தா மனைவி தான் நான் கேட்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.